யாராச்சும் அவர்கிட்ட போய் அவர் சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம்னு யாராச்சும் சொல்லுங்கப்பா. நல்லா வாயில நல்லா வருதாமா. என்ன நல்லா வருது? மேகதாதுன்னு வருதா? ஒன்றிய அரசுன்னு வருதா? பாலியல் வன்புணர்வுலாம் நடந்துட்டு இருக்குது அது பத்தி வருதா? மின்சாரம் இல்லாம எல்லாம் தெருவுல தூங்குறாங்களே அது வருதா? கொலை கொள்ளை இத்தனை நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் வருதா? ஒரு சிஎம் நல்லா வருது. அப்புறம் என்ன கவர்ச்சி? ஒரு நாட்டோட சிஎம் இப்படி பேசினா எப்பா யாராச்சும் போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்கப்பா. அந்த டிவிக்கேன்ட்டு கத்துறதுக்கு பதிலா போய் அவர்கிட்ட போய் நீங்க சிஎம் முதல்ல டெய்லி காலில் கத்துங்க. காலில் கத்துனாதான் கொஞ்ச நாச்சும் மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையே நான் சிஎம் சார் டெய்லி இம்போஷன் மாதிரி நான் சிஎம் அப்படின்ட்டு எழுதுங்க. அப்பனாச்சு மைண்ட்ல ஸ்டோர் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்புறம் எதிர்கட்சிக்கு தானே உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, குறை சொல்லுவாங்க. நீங்க ஆளுங்கட்சிக்கிறது ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்களை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. முதல்ல ஒரு சிஎம்மா நடந்துக்குங்க. முதல்ல நல்லா வருது கவர்ச்சி அப்படின்னுக்கிட்டு இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள்லயே இதுல தற்கூரின்னு சொன்னா வேற உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து நாங்க படிச்சதும் இல்ல பார்த்ததும் இல்ல. என்னங்க சிஎம் சார்